Hello all, welcome to KM Arts World. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபேப்ரிக் பெயிண்டிங்கோட ஃபுல் டீட்டெயிலையும் ஃபேப்ரிக் பெயிண்டிங்ல பேசிக் டு அட்வான்ஸ் வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன ஒர்க்கெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நான் உங்களோட இன்னைக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபேப்ரிக் பெயிண்டிங் கிளாஸில் ரொம்ப பேஸில் இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா அட்வான்ஸ்டு வரைக்கும் நம்ம கொண்டு வருவோம். பேசிக் அப்படிங்கிறது எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். பேசிக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரஷ்ஷை எடுத்த உடனே நம்மளால் ஒரு ஸ்ட்ரோக்கை போட முடியாது. ஓகேவா? அப்படி இருக்கிறப்போ எல்லா டைப்பான ப்ரஷ்ஷையும் ஃபஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ண கற்றுக்கணும். அதுக்காக ப்ரஷ்ஷில் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே லைன் போடுறது எப்படி, தின் லைன் போடுறது எப்படி, திக் லைன் போடுறது எப்படி, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளாட் ப்ரஷ்ஷை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா சர்க்கிள் போடுறது எப்படி, இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பேஸில் இருந்து தான் உங்களுக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். எனக்கு பெயிண்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஆனால் அது வரைக்கும் பெயிண்டையே டச் பண்ணதே இல்லை அப்படிங்கிறவங்க கூட பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணி ரொம்ப அட்வான்ஸ்டு லெவலில் ஒர்க் பண்ணலாம். ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் சைடில் பார்த்துட்டு இருக்க இமேஜஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸலண்ட்டாக ஒர்க் பண்ணுது. உங்களுக்கும் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா மேலே தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பெயிண்டிங் கிளாஸோட டியூரேஷன் சொல்லிடுறேன். பெயிண்டிங் கிளாஸோட டியூரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 5 months. 5 months வரைக்கும் இருக்குது அப்படின்னா அது பெரிய சிலபஸ் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா சிலபஸ் கொஞ்சம் பெருசாக இருந்தாலுமே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டைம் கரெக்டாக கொடுக்கணும். பெயிண்டிங் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக நினச்சா எல்லாராலையும் பண்ணக்கூடிய விஷயம் கிடையாது. நம்ம லவ் பண்ணணும், நமக்கு பிடிச்சிருந்தா நம்ம பண்ணணும்னு நினச்சா மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அது நுணுக்கமான விஷயத்தெல்லாம் பண்ணணும். இப்போ ஒரு ஸ்டிச்சஸே போடுறோம், இப்போ ஒரு 6 ஸ்டிச்சே போடுறோம் அப்படின்னா ஏதோ ஒரு மிஸ்டேக் ஆயிடுச்சு, என்ன பண்ணுவோம், ஸ்டிச்சை பிரிச்சுட்டு திரும்ப அந்த இடத்துல போடுவோம். ஆனால் பெயிண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துல பெயிண்டை தப்பாக யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு நம்ம மேக்ஸிமம் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ நம்ம லவ் பண்ணால் நமக்கு பிடிச்சா மட்டும்தான் பெயிண்டிங் நம்ம பண்ண முடியும். அப்படி ஒர்க் பண்ண ஸ்டூடெண்ட்ஸோட ஒர்க்கை தான் நான் இப்போ சைடில் போட்டுகிட்டே இருக்கேன். ஓகே, அதனால தான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தாராளமான டைம் கொடுக்கணுங்கிறதுனால 5 months வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா பெயிண்டிங் கிளாஸ்க்கான டியூரேஷன் கொடுத்துரும். இப்போ பெயிண்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் பேசிக் இது பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்டர் மேக்கிங் கற்றுப்பாங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ரோக் ரவுண்டு ப்ரஷ் யூஸ் பண்ணி என்னென்ன ஸ்ட்ரோக்ஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் கற்றுப்போம். அதுக்கப்புறம் ஃப்ளாட் ப்ரஷ்ஷு, ஃபேன் டைப்பு, அந்த மாதிரி ஃப்ளார்ஸ், இதெல்லாம் லீப்ஸு, டைப் ஆஃப் லீப்ஸ், இந்த மாதிரி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கற்றுப்போம். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ட்ரைசிங், அதுக்கப்புறமா ஃபுல் இமேஜ் ட்ரைஸ் பண்ணி எப்படி பண்ணணுங்கிறது கற்றுப்போம். அதுக்கப்புறம் பிளாக் ஆர்ட்னா என்ன, ஒயிட் ஆர்ட்னா என்ன, வெறும் பிளாக் பெயிண்ட் வச்சு ஒரு தீம் எப்படி கொண்டு வரது, வெறும் ஒயிட் பெயிண்ட் வச்சு ஒரு தீம் எப்படி கொண்டு வரது, இந்த ஒவ்வொரு இதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா குர்தாவை எப்படி டிசைன் பண்ணுறது, ப்ளவுஸை எப்படி டிசைன் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாத்தையுமே. அதுக்கடுத்து ஃபைனலாக ப்ளவுஸ் இது பண்ணுறது, பீகாக்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஃபெதரை மட்டும் எப்படி பண்ணணும், அப்படியே அக்யூரேட்டாக எப்படி ஒரு பீகாக்கோட ஸ்கின்னை கொண்டு வரணும், இந்த மாதிரி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சொல்லி தந்துடுவோம். அட்வான்ஸில் போனோடனே நம்ம என்ன படிப்போம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மண்டல ஆர்ட் படிப்போம். மண்டல ஆர்ட்டுங்கிறது ரொம்ப பேஸ். மண்டல ஆர்ட்டை படித்தாதான் அடுத்தடுத்த நுணுக்கமான விஷயங்களை நம்ம பண்ண முடியும். அதுக்கப்புறம் கலமக்கரி படிப்போம். அது தாஞ்சூர் பெயிண்டிங்கை பார்த்தீங்க அப்படின்னா தாஞ்சூர் பெயிண்டிங் அப்படின்னு ஒரு டாப்பிக்கோட விட்டுற மாட்டோம், கலமக்கரி அப்படின்னு ஒரு டாப்பிக்கோட விட்டுற மாட்டோம். தாஞ்சூர் பெயிண்டிங்கில் நிறையா பார்ட் இருக்குது. கோல்டன் எஃபெக்ட் எப்படி கொண்டு வரணும், ஒரு ஃப்ரேம் எஃபெக்ட் எப்படி கொண்டு வரணும், ஒரு ஐ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சைடு இல்லை 3 ஆங்கிளில், லெஃப்டில் பார்த்தா அப்படி, ரைட்டில் பார்த்தா அப்படி, சைட் ஃபேஸில் எப்படி ஐ இருக்கும், இந்த மாதிரி எல்லா ஐயுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சொல்லி கொடுத்துருவோம். இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு விஷயத்தையுமே நம்ம விடாமல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸலண்ட்டாக சொல்லி கொடுத்துட்ருக்கோம். நம்ம என்னதான் சொல்லி கொடுத்தாலுமே அவங்க எந்த அளவுக்கு உள்வாங்கி வெளியே நமக்கு ஒரு அவுட்புட்டை கொடுக்காங்க அப்படின்னு இருக்குதுல்ல, அந்த அவுட்புட்டில் தான் நம்மளோட சக்ஸஸே இருக்குது. அந்த விதத்தில் கேஎம் ஆர்ட்ஸ் வேர்ல்டோட ஃபேப்ரிக் பெயிண்டிங் ரொம்பவே நல்லா இருக்குது அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஏன்னா ரொம்ப ஒரு ஸ்டூடெண்ட்டு தான் இல்லை, ஜாயின் பண்ண எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்தளவுக்கு ஒரு எக்ஸலண்ட்டான பெர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்க. ப்ளவுஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ட்ராயிங் பண்ணியிருக்கிறது வேறு லெவலில் இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேப்ரிக் பெயிண்டிங், ஃப்ளார் வரைஞ்சாங்க, தாஞ்சூர் பண்ணாங்க, அந்த மாதிரி இல்லாமல் ஹியூமனோட ஃபேஸ் பார்ட்டே பார்த்தீங்க அப்படின்னா வேறு லெவலுக்கு பெயிண்ட் பண்ணுற அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் பிரில்லியண்டாக இருக்காங்க. அதை விட முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்க அப்படின்னா
Danju பெயிண்டிங் வித் ஆரி ஒர்க், அதாவது ஃபேப்ரிக் பெயிண்டிங் வித் ஆரி ஒர்க்குங்கிற டாப்பிக்கையுமே நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஆரியை மிக்ஸ் பண்ணி எப்படி பண்ணணுங்கிறது. இதில் நிறைய பேருக்கு ஆரியே நான் தெரியாது, நான் ஆரியே படிக்கல, பட் ஃபேப்ரிக் பெயிண்டிங் பண்ணணும்னு ஆசை இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு பேசிக்கான நார்மல் நீடில் ஸ்டிச்சஸை நாங்கள் ஃப்ரீயாகவே சொல்லி கொடுக்குறோம். அதுக்கான எந்த சார்ஜஸுமே கிடையாது. அதை நீங்கள் கற்றுட்டு அதுக்கப்புறமா அதை இன்க்ளூட் பண்ணி பெயிண்டிங்கோட அவுட்புட்டை நீங்கள் கொண்டு வரலாம். நீங்களும் கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா மேலே தெரியும் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் பண்ண எக்ஸலண்ட்டான ஆல்பமும் நான் உங்களுக்காக கொடுக்குறேன். தேங்க்யூ.